மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நான் உங்களுடைய தமிழாசிரியர் கணிக்கண்ணன். நாம் இந்த வகுப்பில் பார்க்கக்கூடிய தலைப்பு இயல் 5 செய்யுள் பகுதி சீரா புராணம் அப்படிங்கிற ஒரு பகுதி. இந்த சீரா புராணம் அப்படிங்கிறது இஸ்லாமிய சமயத்தை சார்ந்த ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதை சார்ந்த சில கருத்துக்கள் நம்மளுடைய பாடப்பகுதியில் கொடுத்துருக்குது. இப்போ முதல்ல நாம் பார்க்கக்கூடியது நூல்வெளி அப்படிங்கிற ஒரு பகுதியை பார்க்கலாம். இப்போ இந்த நூல்வெளி அப்படிங்கிற ஒரு பகுதி தெளிவாக பாருங்கள். இதில் நிறைய 1 மதிப்பெண் வினாக்கள் 2 மதிப்பெண் வினாக்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அது கவனமாக கவனிங்க. சீரத்து நபி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சீரத்து நபி அப்படிங்கிறத சீரத் கூட்டல் நபி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த சீரத் அப்படின்னு சொல்லுது அரபு சொல். அதில் நபி அப்படிங்கிறது தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லலாம். கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான் தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லலாம். ஆவதை முன்கூட்டியே அறியக்கூடியவர்கள். இன்றைக்கு என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே அறியக்கூடியவர்கள் தான் யார் அப்படின்னு சொன்னால் தீர்க்கதரிசி. அவர் தான் ஆவதறிவார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தின் முதன்மையாக விளங்கும் ஒரு காப்பியம் எது அப்படின்னு சொன்னால் சீரா புராணம் அப்படிங்கிற ஒரு நூல். இதில் சீரா என்பது சீரத் என்னும் அரபு சொல்லில் திரிபு ஆகும். இது நமக்கு 1 மதிப்பெண்ணுனா சீரத் என்பது எம்மொழி சொல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அரபு மொழி சொல் அப்படிங்கிறது நம்ம எழுதணும். இதில் வாழ்க்கை என்பது பொருள். சீரத் என்பது வாழ்க்கை என்பது பொருள். புராணம் என்பது வரலாறு. புராணம் என்பது வரலாறு. நபிகள் பெருமானின் வாழ்க்கை வரலாற்றினை கூறும் இந்நூலை வள்ளல் சீதகாதியின் வேண்டுகோளுக்கு இணங்க உமரபுலவர் இயற்றினார் என்பர். இதுவும் நமக்கு 1 மதிப்பெண்ணுனா சீரா புராணத்தை இயற்றியவர் யார்? உமரபுலவர். யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இயற்றினார்? வள்ளல் சீதகாதியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க. உமரபுலவரை ஆதரித்தவரும் அவர்தான். இதில் 3 காண்டங்கள் 92 படலங்கள் 5027 பாடல்கள் இருக்குது. அப்போ அதில் 3 காண்டங்கள் எது அப்படின்னு சொன்னால் விலாத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் அப்படிங்கிற 3 காண்டங்கள். இதுவும் நமக்கு 2 மதிப்பெண்ணுனா. சீராபுராணத்தில் இருக்கக்கூடிய காண்டங்கள் எத்தனை, அவையாவை அப்படின்னு கேட்கலாம். எத்தனை படலங்கள் இடம்பெற்றுள்ளது 1 மார்க்கில் கேட்கலாம். எத்தனை பாடல்கள் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி 2 மார்க்கில் கேட்கலாம். இதெல்லாம் தெளிவாக என்ன பண்ணுங்க, 5027 பாடல்கள் விருத்த பாடல்கள் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். இப்போ இதில் அரபு மொழி சொற்களை தான் நமக்கு எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ இதில் விலாத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் அப்படின்னு சொல்லி அரபு மொழியில் சொல்லியிருக்குது. இதில் தமிழில் என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னால் விலாத்து காண்டம் அப்படிங்கிறது பிறப்பியர் காண்டம் அப்படின்னு சொல்லலாம். அதில் இந்த நபிகளுடைய தலைமுறை, அவருடைய பிறப்பு, இளமை, இதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடியதான் இந்த விலாத்து காண்டம், பிறப்பியர் காண்டம் அப்படின்னு சொல்லுவோம். விலாத்து காண்டம் அப்படிங்கிறது அரபு சொல், பிறப்பியர் காண்டம் அப்படிங்கிறது தமிழ் சொல். அப்போ பிறப்பியர் காண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் மொத்தம் 24 படலமும் 1240 பாடல்களும் என்ன பண்ணியிருக்குது அப்படின்னு சொன்னால் இடம்பெற்று இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிக்க வேண்டிய செய்திகள், அடிஷனலாக அதாவது கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள். அடுத்து நுபுவத்து காண்டம் அப்படின்னு சொல்கிறோம். நுபுவத்து காண்டம் அப்படின்னு சொன்னால் பொருட்காண்டம் என்பது தமிழ் விளக்கம். நுபுவத்து காண்டம் என்பது பொருட்காண்டம். நுபு அப்படிங்கிறது தீர்க்கதரிசி அப்படிங்கிற ஒரு பெயரிலும் உண்டு. இதில் 21 படலமும் 1104 விருத்த பாடல்களும் இதில் இடம்பெற்று இருக்குது. அதே ஹிஜ்ரத்து காண்டம் அப்படிங்கிறது செலவியர் காண்டம் அப்படின்னு சொன்னால், செலவு என்பது பயணம். குடிபெயர்ப்பு காண்டம் அப்படின்னு சொன்னால் குடிபெயர்ந்து செல்லுதல். இதில் 47 படலமும் 2687 விருத்த பாடல்களும் இதில் இடம்பெற்றிருக்கு. அப்போ இதில் நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்கிறது எது அப்படின்னு சொன்னால் இந்த 3வது காண்டமாக இருக்குது இல்லையா, ஹிஜ்ரத்து காண்டம், செலவியர் காண்டம், அதுதான் நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்குது. இப்போ அதுதான் 3 பகுதிகள். இதை தெளிவாக என்ன பண்ணி இங்கே பார்த்துக்கணும். நூலை முடிப்பதற்கு முன்பே உமரபுலவர் இயற்கை எய்திய காரணத்தினால் பனு அகமது மரைக்கார் இதனை முடித்தார். இதுவும் நமக்கு 1 மதிப்பெண்ணுனா 2 மதிப்பெண்ணும் கூட. இதை பாடி முடித்தார். இவர் பாடிய பகுதி சின்னச்சீரா என்று அழைக்கப்படுகிறது. இது நமக்கு 2 மதிப்பெண்ணுனா. சின்னச்சீரா என்று அழைக்கப்படக்கூடிய எது அப்படின்னு சொல்லலாம், அல்லது சின்னச்சீரா விளக்கம் தருக அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உமரபுலவர் எட்டயபுரத்தில் அரசவை புலவர். உமரபுலவர் என்பவர் கர்ண பரம்பரை அப்படின்னு சொல்வது உண்டு.
கடிகைமுத்து புலவரின் மாணாக்கன், இதெல்லாமே ஒரு மதிப்பெண் வினாக்கள். நபிகள் நாயகத்தின் மீது முதுமொழி மாலை என்னும் நூலை இயற்றியுள்ளார். உமர் புலவர் எழுதிய மற்றொரு நூல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது முதுமொழி மாலை. வள்ளல் சீதகாதி, அப்துல் காசிம் மரைக்காயர் ஆகியோர் இவரை ஆதரித்தனவர்கள். உமர் புலவரை ஆதரித்தவர்கள் யார் அப்படின்னு சொன்ன வள்ளல் சீதகாதியும் அபுல் காசிம் மரைக்காயர் என்ப இருவரும் ஆதரித்தவர். இவருடைய தந்தை யார் அப்படின்னு சொன்னா முகமது நயினார் பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். இவர் எப்போது பிறந்தார் அப்படின்னு சொன்னா 1642 ஆண்டு அக்டோபர் 25 பிறந்தார். எப்போது இறந்தார் அப்படின்னு சொன்னா 1703 ஜூலை 28 இறந்தார். மொத்தம் 63 ஆண்டுகள் வாழ்ந்தார். கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு மனிதனாக பிறந்த நபிகள் நாயகம் அவர்களை பற்றி நமக்கு ஒரு அழகான ஒரு நூல் எது அப்படின்னு சொன்னா சீராபுராணம் அப்படிங்கிற ஒரு நூல். இதுல உமர் புலவர் பற்றின குறிப்பு எது அப்படின்னு சொன்னா, இவர் ஊர் எது அப்படின்னு சொன்னா தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இவர் பிறந்திருக்கிறாரு. இது உங்களுக்கு கூடுதலான செய்திகள். தந்தை சேகு முகமது அலியார் என்னும் சேகு முதலியார். ஆதரித்தவர்கள் தான் நமக்கு தெரியும். வள்ளல் சீதகாதியும் அமுல் காசிம் மரைக்காயரும், ஆசிரியர் கடிகைமுத்து புலவர் அப்படிங்கிறது தெரியும். இவருடைய காலம் அப்படிங்கிறது 17ஆம் நூற்றாண்டு. இவர் எழுதிய மற்றொரு புகழ்மிக்க நூல் எது அப்படின்னு சொன்னா முதுமொழி மாலை, சீதகாதி நொண்டி நாடகம் அப்படிங்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு கூடுதலான செய்திகள். அப்போ அடுத்து நம்ம நுழையும் முன் அப்படிங்கிற ஒரு பகுதி பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் எது, 2 மதிப்பெண் வினாக்கள் எது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நம்ம நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நுழையும் முன் அப்படிங்கிற ஒரு பகுதி, அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய இறைவனுடைய திருத்தூதர் நபிகள் நாயகத்தின் சீரிய வரலாற்று இலக்கியம் எது அப்படின்னு சொன்னா சீராபுராணம் அப்படின்னு சொல்லலாம். இது தமிழ் இலக்கிய மரபுகளை பின்பற்றி எழுதப்பட்ட தலை சிறந்த இஸ்லாமிய இலக்கியமாக கருதப்படுகிறது. இதெல்லாமே ஒரு மதிப்பெண் வினாக்கள். பகையும் வறுமையும் நோயும் தீண்டா பொருள் வளம் நிறைந்த மதினா அப்படிங்கிற ஒரு நகரம். மதினா நகரம் எப்படிப்பட்ட ஒரு செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியது. இப்போ நமக்கு பகுதியில் கொடுத்துருக்கக்கூடிய பாடல்கள் அனைத்தும் மதினா நகரத்தை பற்றி ஒரு பாடல்கள் தான். மதினா நகரம் எப்படிப்பட்ட ஒரு தன்மையுடையது அப்படிங்கிறத ஒரு பாடல் தான். இப்போ அப்படி இந்த மதினா நகரத்தில் தானத்திலும் தவத்திலும் சிறந்து விளங்கிய மக்கள் மதீனா அப்படிங்கிறது நபிகள் நாயகத்தினுடைய நெறி அப்படிங்கிறது வழி பாதை. வளர்த்த பாங்கினை செலவியர் காண்டம் செலவு என்பது பயணம். ஹிஜ்ரத்து காண்டம் காட்சிப்படுத்துகிறது. அப்ப நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்திருக்கக்கூடியது ஹிஜ்ரத்து காண்டம், அதுதான் செலவியர் காண்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுல நமக்கு ஹிஜ்ரத்து காண்டம் ஒரு முன் குறிப்பு கொடுத்துருக்கிறாங்க. அதுல நமக்கு கொடுத்திருக்கிறது மதீனம் புக்கப்படலம். இது நமக்கு மிக முக்கியமான ஒரு மதிப்பெண்ணா. ஹிஜ்ரத்து காண்டத்தில் நம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள படலம் எது அப்படின்னு கேட்டானா மதீனம் புக்கப்படலம். புக்க என்பது மதீனாவில் புகும்போது அங்கே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் பார்க்கறதுக்கு அந்த காட்சிகள் எப்படி இருக்குது. ஹிஜ்ரத் என்ற அரபு சொல்லுக்கு இடம் பெயர்தல் என்பது பொருள். இதுவும் நமக்கு ஒரு மதிப்பெண்ணா. மக்கா நகரத்தின் குறைசி இன மக்கள், இதுவும் நமக்கு ஒரு மதிப்பெண்ணா. மக்கா நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யார் அப்படின்னு சொன்னா குறைசி இன மக்கள். நபிகள் நாயகத்திற்கு கொடுமைகள் பல செய்தனர். நபிகள் நாயகம் மக்காவை விட்டு மதினாவிற்கு வர வேண்டும் என்று மதீனா மக்கள் அழைத்தனர். அந்த அழைப்பை நபிகள் நாயகம் ஏற்றார். இஸ்லாமிய அறநெறிகளை வளர்க்க மக்காவை விட்டு மதீனா நகரத்திற்கு தம் துணைவரான அபுபக்கர் நண்பர் அப்படின்னு சொல்லலாம் முதலானோரோடு முல்லை நிலத்தையும் குறிஞ்சி நிலத்தையும் கடந்து மதீனா நகரம் நுழைந்தார். முல்லை என்பது காட்டு பகுதி, காடு சார்ந்த இடம். குறிஞ்சி என்பது மலைப்பகுதி. அப்ப காடு மலைகள் அனைத்தும் கடந்து மதீனா நகரம் வந்து நுழைந்தார். அந்நகரினை காப்பிய இலக்கண நெறி நின்று உமர் புலவர் புகழ்ந்து பாடியுள்ளார். அப்ப அந்த மதீனா நகரத்தினுடைய அழகு எப்படிப்பட்ட ஒரு சிறந்த அழகாக இருக்கும் என்பதை பற்றி அழகா நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா எடுத்து பாடியிருக்கிறார். இதுல ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு தலைப்புகள். மாளிகை நகரம், கொடை நகரம், பொன்னகரம், மனை நகரம், மாநகரம், ஒன்னகரம், அடுத்து செம்மை நகரம். இப்போ இந்த நகரங்கள் மதீனா நகரங்கள்
எத்தனை, அவை யாவை அப்படின்னு சொல்லி ஒரு 2 மதிப்பெண்ணால உங்களுக்கு கேள்விகள் வரும். அப்போ அது எல்லாமே தெளிவாக எழுதிட. மதீனா நகரம் மொத்தம் 7 நகரங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் எது எது அப்படிங்கிறது நீங்கள் தெளிவான பண்ணணும், எழுதணும். அப்போ முதல்ல நாம் பார்க்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் மாளிகை நகரம் அப்படிங்கிறது. இப்போ பாடலை தெளிவான படிங்க, கவனிங்க. வடவரை பொருவென மலிந்த மேனிலை கடலென ஒளித்ததா வனத்தின் கம்பளை புடவியை அலர்ந்தன போன்று வீதிகள் இடனற நெருங்கின மாடம் எங்குமே என்பது பாடகதி. இப்போ இதில் வடவரை என்பது வடக்கிலுள்ள மலை எது அப்படின்னு சொன்னால் மேருமலை அப்படின்னு சொல்லலாம், இது இமயமலை அப்படின்னு சொல்லலாம். பொருவென மலிந்த, பொருவென மலிந்த, ஒப்பு, பொரு என்பது பொருத்தம், ஒப்பு என்பது இல்லாத அளவிற்கு உயர்ந்த ஒரு மலை, மலிந்த உயர்ந்த மேனிலை, உயர்ந்த ஒரு இடத்தை பெற்றிருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம், உயர்ந்த நகரம் அப்படின்னு சொல்லலாம். வானம், வானம் என்பது தெருக்கள், வானம் என்பது தெருக்கள், தெருக்கள். கடல் என ஒளித்தனவா, கடல் என அப்படின்னு சொன்னா கடல், கடல் என்றைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஓயாம ஒளித்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த தெருக்கள் அப்படி எப்படி கடல் ஒளி அலை ஓசையை போல எந்நேரமும் சத்தங்கள், மக்களுடைய ஓசைகள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நகரம். கடலென ஒளித்ததா வண்ணம் தெரு. கம்பளை, கம்பளை என்பது ஆரவாரம், பேரொளி, சத்தம் எழுந்து கொண்டே இருக்கக்கூடியது, எழுந்து கொண்டே இருக்கக்கூடியது. புடவியை அளந்தன ஒன்று வீதிகள், புடவி என்பது பிரபஞ்சம், இந்த பூமி. இந்த பூமியை அளப்பதற்கு ஒரு அளவுகோல் போல. அப்ப தெருக்களுடைய அமைப்பு ஒரே நேராக, எப்படி அளவுகோல் இருக்குது இல்லையா, ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோமா, அந்த அளவுகோல். அப்ப அளவுகோல் போல ஒரே நேரான ஒரு பாதையாக என்ன பண்ணும் மதீனா நகரத்தினுடைய அமைப்பு இருக்கும். அப்ப அது தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த பூமியை அளப்பதற்கு அளவுகோல் போல தெருவினுடைய அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னா. வீதிகள் இடனற நெருங்கின மாடம் எங்குமே. இடனற என்பது இடைவெளி இன்றி, இடைவெளி இன்றி நெருங்கின மாடம், நெருக்கமாக, இடைவெளியே இல்லாத அளவிற்கு நெருக்கமான அந்த மாளிகைகள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நகரம் எது அப்படின்னு சொன்னா மாளிகை நகரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுதான் நம்மளுக்கு விளக்கத்திலே நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு மிக முக்கியமான பகுதியும் கூட. நம்மளுக்கு ஒரு கேள்வி, பாடலின் பொருள் அப்படின்னு இருக்குது இல்லையா, அது நமக்கு ஒரு கேள்வியும் கூட. மதீனா ஒரு மாளிகை நகரம் என்று கூற்றினை உறுதிப்படுத்துக அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு 2 மதிப்பெண் வினா இருக்குது. அப்போ அதுக்கு நீங்கள் இதுதான் எழுதணும். மேருமலையினை போன்று மதீனா நகரத்தின் மேன்மாடங்கள் உயர்ந்திருந்தன, அங்காடிகள் நிறைந்த தெருக்களில் எழுந்த ஒளி பெருங்கடல் ஒளி போன்று இருந்தது. மதீனா நகரத்தின் வீதிகள் பிரபஞ்சத்தை அளப்பது போன்று பறந்திருந்தன, அந்நகரில் சிறிதும் இடைவெளியின்றி மாளிகைகள் நெருக்கமாக அமைந்திருந்தன. இப்போ இதுதான் நம்மளுக்கு ஒரு கேள்விக்குண்டான பதில். அடுத்து 2வது பாடல் என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல மாளிகை நகரம் பார்த்துட்டோம், 2வது கொடை நகரம். கொடை என்பது வாரி வழங்கக்கூடிய ஒரு பகுத்தன்மை அப்படின்னு சொல்லலாம். அப்ப கொடை நகரம் என்பதற்குண்டான விளக்கம், பாடல் வரி முதல்ல பார்க்கலாம். கலைவாளர் மறையவர் கருத்தில் எண்ணியது இல்லை எனாது அரும்பொருள் யாவும் எய்தலால் மலைவிழாது அருவிய வள்ளியோரினும் தொலைவிழா பெரும் புகழ் படைத்த தொன்னகர் அப்படின்னு சொன்ன. அப்ப கலையவளாரும் மறையவரும் அப்படின்னு சொன்ன. கலையவர் என்பது கலைஞர்கள், தெருக்கூத்து ஆடகுறையில் இருக்கலாம், ஆடல் பாடல் கலைகள் வல்லவர்களாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். கலையவர்கள், கலைவளர் அப்படிங்கிறது கலைஞர்கள். மறையவர் அப்படிங்கிறது வேதியர்கள், அந்தணர்கள், வேதம் ஓதக்கூடிய அந்தணர்கள், வேதியர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்தணர்கள் கருத்தில் எண்ணியது, இப்போ அவர்கள் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு நினைத்தார்கள் அப்படின்னு சொன்னா, அப்ப எண்ணியது இல்லை எனாது. அப்ப அவர்கள் என்ன பொருள் வாங்கணும்னு நம்ம ஒரு கடைக்கு போறோமோ அந்த இடத்துல எந்த பொருள் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை, அனைத்து விதமான பொருள்களும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம். அரும்பொருள் யாவும் எய்தலால், அங்க எல்லா வித பொருளும் அங்க என்ன பண்ணிருக்குது, கிடைத்திருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, மழை விழாது, மழை விழாது,
மாறுபாடு இல்லாமல் நாம் எந்த மாதிரியான ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரியான பொருள் எந்த மாறுபாடும் இல்லாமல் மலை அளவிற்கு குவிந்து கிடக்கக்கூடிய அளவிற்கு வள்ளியோரின் தொலைவிலாது குறைவில்லாமல் இல்லையா. தொன்னார் என்பது பழமையான மதீனா நகரம். அப்போ தொன்னகர் அப்படிங்கிறது மலையில்லாத பழமையான ஒரு நகரம், குறைவில்லாது பெரும்புகழ் வாய்ந்த ஒரு நகரம். என்ன பொருள் வாங்கணும்னு நினைச்சு போறோமோ அந்த பொருள் அங்கே கட்டாயம் நமக்கு என்ன பண்ணணும், கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்குண்டான விளக்கமும் நமக்கு ஒரு 2 மதிப்பெண் வினா. என்ன வினா அப்படின்னு சொன்னா, களையவர் மறையவர் கருத்தில் எண்ணியது யாது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு 2 மதிப்பெண் வினா இருக்குது. அப்ப அதுதான் நம்மளுக்கு ஒரு விளக்க பாடல். பழமையான மதீனா நகரம் கலைஞர்களும் மறையவர்களும் நினைக்கின்ற பொருள் வளத்தை கொண்டது. அங்கு எந்த பொருளும் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. அப்படி கேட்போருக்கு அப்பொருளை எல்லாம் வாரி வழங்கும் வல்லன்மை கொண்டவர்கள் உண்டு. அவ்வள்ளல்களை விட குறையாத பொருள் புகழ் பெரும் புகழ் பெற்றது மதீனா நகரம் அப்படின்னு சொன்னா, இதுவும் நமக்கு ஒரு முக்கியமான 2 மதிப்பெண்னா அதை தெளிவாக என்ன பண்ணீங்க பார்த்துங்க. மறையவர்கள் என்பது வேதியர்கள், அந்த வேதம் மோதக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதை தெளிவாக என்ன பண்ணீங்க பார்த்துங்க. அடுத்து 3வது பொன்னகர். பொன் என்பது தங்கம், பொன்னகர். அதுதான் நம்மளுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறேன். தோரணத்தொடும் கொடி காடு துண்ணலால் வாரண மதமலை மலிந்து நிற்றலால் காரணத்தொடும் வரவாறு காணலால் பூரண புவியென பொழிந்த பொன்னகர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தோரணத்தோடு, இப்போ தெருக்கள் என்பது எங்கும் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, தோரணங்கள் கட்டி தொங்க விட்டு அழகான ஒரு சூழல் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, காடு காடு துண்ணலால், துண்ணல் என்பது காணப்பட்டது. ஒரு காட்டை பார்த்தால் எப்படி இருக்குமோ அதே போல ஒரு அழகான தோரணங்கள். வாரண மதலை மதமலை அப்படின்னு சொன்னா, வாரணம் என்பது யானை, வாரணம் என்பது யானை. யானைகள் அதிக மிகுந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி போல, பெரிய யானை மாதிரி மலையை போன்று யானையை போன்று என்ன பண்ணாங்க இடம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வாரண மதமலை மலிந்து நிற்கும், மலிந்து என்பது மிகுதியாக நிற்கும். காரணத்தொடு வரவாறும் காணலால், காரணத்தொடு ஒருங்கான வழிகள், காரணத்தொடும் ஒருங்கான வழிகள், வழிகள் பாதை அங்க அமைக்கப்பட்டிருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஆறு காணலால், ஆறு என்பது வழி பாதை அப்படின்னு சொல்றோம். ஆறு என்பது வழி பாதை, ஆறு. பூரணம், பூரணம் என்பது முழுமை. பூரண புவியென பொழிந்த பொன்னகர். அப்ப அந்த நகரத்தை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு முழுமையான ஒரு அழகு வாய்ந்த ஒரு நகரம் போல காட்சி அளிக்கின்றது அப்படின்னு சொல்லி அழகா நமக்கு என்ன பண்றாரு எடுத்து சொல்றாரு. பூரண பொன்னகர் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நமக்கு பகுதியில பாடல் விளக்கம் கொடுத்திருக்கிறான் இல்லையா. கட்டப்பட்ட தோரணங்களும் கொடிகளும் காடு போல நெருங்கி இருந்தன. மலை போன்ற யானை அவ்விடத்தில் நிறைந்திருந்தன. வழிகள் யாவும் ஒழுங்குடன் காணப்பட்டன. எவற்றால் முழுமை பெற்ற பூமியை போல் மதீனா நகரம் பொன்னென பொழிந்தது அப்படின்னு சொல்லி அழகா நமக்கு என்ன பண்ணி எடுத்து சொல்லியிருக்கிறார். அடுத்து மாநகர், மனை நகரம் அப்படிங்கிற ஒரு பகுதி. மனை நகரம், மனை என்பது இடம். அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, சுதையொளி மேனிலை துளங்கி தோன்றலால் புதுமலர் தெருத்தொடும் சிந்தி பொங்கலால் எதிர்வணிந்து இடுவிருந்து இனிதின் நல்களால் வதுவையின் மனையென இருந்த மாநகர் அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த இடமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, சுதையொளி, சுதை என்பது சுண்ணாம்பு, சுண்ணாம்பு கற்களால் செய்யப்பட்ட ஒரு அந்த கட்டிடங்கள். மேனி, மேனி என்பது மேல் பூச்சுகள். துளங்கி தோன்றலால், துளங்குதல் அப்படின்றது செய்த, சுண்ணாம்பு சாந்தினால் செய்த, தோன்றலால் மாளிகைகள், அந்த அழகிய மாளிகைகள், சுதை மாளிகைகள். புதுமலர் தெருதொரும், புதுமலர் தெருதொரும், தெருக்கள் முழுக்க புதிதாக பூத்த மலர்கள் அப்படியே தூவி காணப்படுகின்றது. சிந்தி பொங்கலால், பார்ப்பதற்கு அப்படியே அழகான மலர்கள் அப்படியே சிதறி காணப்படுகிற தெருக்கள் எல்லாமே. எதிர்வணிந்து ஒவ்வொருவரையும், இப்போ வரக்கூடிய ஒவ்வொருவரையும் எதிர்பணிந்து, அவர்களுக்கு முன்னால போய் நின்று, எதிர்த்து இல்லை, முன்னால வரக்கூடியவர்களுக்கு எதிரில் போய் நின்று. இடு விருந்து,
அவர்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா விருந்துகள் வைக்கிறாங்க சாப்பிடுவதற்கு. இடு விருந்து இனிதின் நல்கலால், நல்குதல் என்பது கொடுக்கிறது. இன்முகத்தோடு, அதாவது மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை எதிரில் வாங்க என்று வரவேற்று அவர்களுக்கு விருந்து அளித்து அவர்களை மகிழ்விப்பது. அப்ப அந்த இடம் பார்ப்பதற்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா வதுவையின் மனையென இருந்த மாநகர் அப்படின்னு சொன்னா. வதுவை என்பது திருமணம். ஒரு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வீடு எப்படி மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்குமோ அதே போன்று அந்த மதீனா நகரம் இருக்கும். யாராக இருந்தாலும் அழைத்து அவர்களுக்கு வயிறு நிறைய உணவிட்டு அனுப்பி வைப்பது. ஆக அப்படிப்பட்ட ஒரு மனை நகரம் அப்படின்னு சொன்னார். அதுதான் நம்மளுக்கு விளக்கத்திலையும் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதான் விளக்கத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னா, மதீனா நகரத்தில் வெண் சுண்ண சாந்தினை கொண்ட மாளிகைகள் ஒளிர்ந்தன. அப்படியே பளபளன்னு மின்னுது, அதாவது ஒளி வெளிச்சம். வீதிகளில் புதிய மலர்கள் சிந்தி கிடந்தன, பார்ப்பது பூக்கள் தூவி வைத்தது போல. ஒவ்வொருவரையும் அழைத்து கொடுக்கும் விருந்தானது இனிமையுடன் இருக்கும். அப்ப யார் வந்தாலும் சரி அவர்களுடைய இனிமையோடு அழைத்து விருந்து வைக்கிறது. இதனால் அந்நகரம் திருமண வீட்டை போன்று பொலிவுடன் காட்சி தருகிறது அப்படின்னு சொல்லி அழகா என்ன பண்றாரு, எடுத்து சொல்றாரு. அடுத்து நம்மளுக்கு மாநகரம் அப்படிங்கிற ஒரு பகுதி. இப்ப மாநகரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, உருபகை வறுமை நோய் ஓட ஓட்டி மேல் குறைவர மனுமுறை கோன் நடாத்தி நீள் நிறைதரு பெரும் புகழ் நிலை நிறுத்தியோர் மறுவிலாத அரசன இருந்த மாநகர் அப்படின்னு சொன்னார். ஆக எப்படிப்பட்ட ஒரு மன்னனுடைய ஆட்சி அப்படின்னு சொன்னா, ஒரு பகை மிகுந்த பகை அப்படின்னு எதுவும் இல்லை. ஒரு மன்னன் ஆட்சி செய்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த மன்னனுக்கு எதிரிகள் என்று ஒருவனும் இல்லாத அளவிற்கு வறுமை நோய் ஓட. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒருவருக்கும் அந்த வறுமை என்ற ஒன்று இல்லாத அளவிற்கு மதீனா நகரம் ஓட்டி. அப்ப வறுமை என்பதே அந்த நகரத்தை விட்டு ஓடி போகக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பு வாய்ந்த ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு மன்னன் ஆட்சி செய்யக்கூடிய இடம். அதான் சொன்ன குறைவர மனுமுறை, மக்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் மனு என்பது அரசன் ஆட்சி செய்யக்கூடிய கோன் என்பது மன்னன் அரசன் அப்படிங்கிற நடத்தி நீள் நிறைதரு பெரும் புகழ் பொலிவுடன், நிறை என்பது பொலிவு, பெரும் புகழ் சிந்த பெரும் புகழ் நிலை நிறுத்தியோன் மறுவிலாத அரசன. எந்த விதமான குற்றமும், மறு என்பது குற்றம், எந்த விதமான குற்றமும் இல்லாத ஒரு அரசன் ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய நகரம் அதான் மதீனா நகரம் அப்படின்னு சொன்ன. அதுதான் நம்மளுக்கு பாடமாக என்ன கொடுத்திருக்கிறாங்க. அது அடுத்த பகுதி கொடுத்திருக்காங்க. பகை வறுமை நோய் முதலியவை மதீனா நகரத்திலிருந்து ஓடிவிட்டன. மேலும் குறைவில்லாத மானுட அறத்தை உடைய செங்கோல் ஆட்சி நடத்தி பெரும்புகழ் பெற்ற சிறந்த அரசை போல் பொலிவுடன் இந்த மதீனா நகரம் திகழ்ந்தது என்று அழகாக என்ன பண்ணியிருக்கிறார், எடுத்து சொல்லியிருக்கிறார். அதை அடுத்து என்னன்னா ஒன் நகரம் அப்படின்னு சொல்லலாம். ஒன் நகரம் என்பது ஒளி பொருந்திய நகரம் அப்படின்னு சொல்லலாம். தெண்டிரை ஆரமும் பூணும் சிந்தலால் விண்டு பல மொழி விளம்பலால் மண்டிய வளத்தலை மயங்களால் மது உண்டவர் என மதத்து இருந்த ஒன்னகர். இன்றைக்கும் ஒளி எழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நகர் அப்படின்னு சொன்ன. தெண்டிரை என்பது திரை என்பது அலைகடலை வைத்திருக்கக்கூடிய பகுதி. ஆரம் என்பது முத்துக்கள். பூணல் என்பது அணிதல், சிந்தினால். அப்போ ஒரு கடல்ல எடுக்கக்கூடிய பல்வேறு விதமான ஆபரணங்கள் இருக்குது இல்லையா, அதை எல்லாத்தையும் கீழே கொட்டினால் எப்படி ஒரு சத்தம் வருமோ, விண்டு வற்பல மொழி விளம்பினார். அப்ப அதே போல பலவிதமான சத்தங்கள் வருவது போல இந்த மதீனா நகரத்தினுடைய வீதியில இருக்கக்கூடிய மக்கள் பற்பல மொழிகள் இங்கே பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப நிறைய மொழி பேசக்கூடிய மக்கள் வேறு நாட்டிலிருந்து கூட எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மதீனா நகரத்துல வந்து வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக இது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது. மண்டிய வளந்தலை
மண்டிய வளந்தலை அப்படின்னு சொல்றாங்க. மண்டிய நிறைந்த அப்படின்னு சொன்ன வளங்கள் பெய்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. மயங்களால் உண்டவர் என மயக்கம் இருக்கக்கூடியவர். மண்டலால் மது உண்டவர். மது என்பது இந்த இடத்துல தேன், மயக்கத்தை தரக்கூடிய அந்த மது உண்டவர்கள். தேன் என் மதத்து என மதத்து இன்ன உண்ணகர் அப்படின்னு சொன்னார். மது உண்டவர்கள் எப்படி ஒரு மயக்கத்தில் இருப்பார்களோ அதே போன்ற இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னார். அதே தான் விளக்கத்துல நமக்கு பாருங்க அழகா கொடுத்திருக்கலாம். அலை கடலானது முத்தையும் பல்வேறு அணிகளையும் சிதறுவது போல மதீனா நகரில் மக்கள் பல்வேறு மொழிகளை பேசுகின்றனர். தேன் அருந்தியவர்கள் மயங்குவது போல பலவாறான பொருள் வளத்தால் ஒளி பெற்று திகழ்வது மதீனா நகரம் அப்படின்னு அழகா என்ன பண்ணியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார். இதுல கடைசியா நாம பார்க்கக்கூடியது செம்மை நகரம் அப்படிங்கிற ஒரு பகுதி. செம்மை நகரம் தானமும் ஒழுக்கமும் தவமும் ஈகையும் மானமும் பூத்த தின் மரணும் வெற்றியும் ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்ந்த நல் தீனெனும் செல்வமே பழுத்த சேநகர் அப்படின்னு சொல்லி உமரபுலவர் அழகா என்ன பண்ணியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார். இப்ப தானம் என்பது கொடுக்கக்கூடியது, ஒழுக்கம் நம்மளுடைய பண்பாடு, தவம் நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள், ஈகை ஈகை என்பதும் கொடுத்தல், மானமும் இல்லையா நம்மளுடைய பண்புகள், பூத்ததின் மரமும் மரம் என்பது வீரம் அப்படின்னு சொல்லலாம், வெற்றியும் ஊனமில் ஊக்கமும், தின் தின் என்பது திண்மையான வலிமை, திண்மையான வலிமை, ஊனமில் குறைவில்லாத தீன் மார்க்கம் வழி, காய்ந்த சிறந்த எந்நகர் அப்படின்னு சொன்னாங்க. காய்ந்தது என்பது சிறந்தது அப்படின்னு அழகா என்ன பண்ணியிருக்கிறாங்க எடுத்து சொல்லியிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு சொல்லியிருக்க. இது நமக்கு ஒரு 2 மதிப்பெண் வினாவும் கூட. காய்ந்தது எது பழுத்தது எது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்பாங்க. இப்ப இது நம்மளுக்கு ஒரு மிக முக்கியமான 2 மதிப்பெண் வினா. காய்ந்தது எது பழுத்தது எது. மதீனா நகரத்தில் தானம் ஒழுக்கம் தவம் ஈகை மானம் முதலிய பூத்திருந்தன. திண்ணிய வலிமை நல்கும் வெற்றி, அவ்வெற்றியை தருகின்ற குறைவற்ற ஊக்கம் முதலியன காய்ந்திருந்தது. தீன் எனும் செல்வம் பழுத்திருந்தது. செம்மை பொருந்திய மதீனா நகரம் இருந்தது அப்படின்னு சொன்ன. மதீனா நகரம் இவ்வாறாக இருந்தது அப்படின்னு சொல்லி மதீனா நகரத்தை 7 விதமான தன்மைகள் என்ன பண்ணியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் இல்லையா. மாளிகை நகரம், கொடை நகரம், பொன்னகரம், மனை நகரம், மாநகரம், ஒன்னகரம், செம்மை நகரம். ஆக இது ஒவ்வொரு நகரத்தையும் ஒவ்வொரு 2 மதிப்பெண் வினாக கேட்கலாம், அல்லது சில குறிப்பிட்ட பகுதிகளை 4 மதிப்பெண் வினாவாக என்ன பண்ணலாம் நமக்கு கேட்கலாம், அல்லது இது அனைத்தும் சேர்த்து 6 மதிப்பெண் வினாவாக கேட்கலாம். ஆக ஒவ்வொரு தலைப்பிலும் எதை சார்ந்த செய்திகள் இருக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா சுலபம் நம்மளுடைய மதிப்பெண் பெற்று மனதில் என்ன பண்ணலாம் பதிய வைக்கலாம். அடுத்து நம்மளுடைய பகுதியில் இருக்கக்கூடியது இதுல சொல்லும் பொருளும் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அதை தெளிவா என்ன பண்ணீங்க பாத்துங்க. இதெல்லாம் நம்மளுக்கு 1 மதிப்பெண் வேணாலும் வரும். வரை என்பது மலை, கம்பளை என்பது பேரொளி, புடவி என்பது உலகம், எய்தல் என்பது அடைதல், வாரணம் என்பது யானை, பூரணம் என்பது நிறைவு, நல்கல் என்பது அளித்தல், வதுவை என்பது திருமணம், கோன் அரசன், மறுவிழா குற்றமில்லாத, துண்ண நெருங்கிய, தென்திரை தெல்லிய நீரலை, விண்டு திறந்து மண்டிய நிறைந்த, தீன் மார்க்கம். அப்ப இதெல்லாமே ஒரு பாடல் வரிகளை கொடுத்துட்டு இந்த பாடல் வரியிலிருந்து நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா 1 மதிப்பெண் வினாக்கள் கேட்பாங்க. அப்ப அதுல 1 மதிப்பெண் வினாக்கள் நீங்க எழுதணும். அடுத்து நம்மளுடைய பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு. மலிந்த, மண்டிய, பூத்த, பொழிந்த என்பது எல்லாமே பெயரச்சம். ஒரு பெயரை கொண்டு ஒரு சொல் முடிந்து பெயரை எதிர்பார்த்து நின்னது அப்படின்னு சொன்னா, ஒரு வினை ஒரு பெயரை எதிர்பார்த்து நின்னது அப்படின்னு சொன்னா அது பெயரச்சம் அப்படின்னு சொன்னா. இடன் ஈற்றுப்போழி, இடம் அப்படின்னு வரணும், இம்மு வர வேண்டிய இடத்துல இன் வந்திருக்கிறதுனால அது ஈற்றுப்போழி என்று பெயர். பெரும் புகழ் தெண்டிரை, பண்பு தொகை. இப்போ பண்பு தொகை ஒரு சொல்ல பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா மை விகுதி வரணும், அதனுடைய குணங்களான ஆன ஆகிய அப்படிங்கிற பண்புறுப்புகள் வெளிப்படணும். பெரும் புகழ் அப்படின்னு சொன்னா பெருமையான புகழ். அடுத்து தெண்டிரை அப்படின்னு சொன்னா தெளிந்த நீரை உடைய அலைகளை கொண்ட ஒரு பகுதி அப்படிங்கிறத குறிக்கும் இல்லையா. பெரும் புகழ், பெருமை கூட்டல் புகழ், மை விகுதி வரும். தெண்டிரை
தென் கூட்டல் திரை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும் வரும். அடுத்து பொன்னகர், இரண்டாம் வேற்றுமை உறுப்பு, பொன்னை உடைய நகர் அப்படின்னு வரும். உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. அப்போ அந்த நகரம் எப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், நகரம் என்பது இந்த இடத்துல உறுப்பு, பயன் என்பது அந்த நகரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் பொன்னால் செய்யப்பட்ட, தங்கத்தால் செய்யப்பட்ட அந்த நகரத்திற்கு பயன் எது? தங்கம். அதான் உருவு பயன். உருவும் பயனுமுடன் தொக்கத்தொகை. மாநகர் உருப்பகை, உரிச்சொல் தொடர். மா நகர், மா கூட்டல் நகர். மா என்பது உரிச்சொல் உறுப்பு, நகர் என்பது பெயர்ச்சொல். அப்போ உரிச்சொல் உறுப்பை முன்னால பெற்று அடுத்து பெயர்ச்சொல் வந்தது அப்படின்னு சொன்னா அது உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்லலாம். மா நகர் உரு பகை, உரிச்சொல் உறுப்பு. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். மா தவ கடி உரு நவ பசி, இது எல்லாமே உரிச்சொல் உறுப்பு. உரிச்சொல் உறுப்பை தொடர்ந்து பெயர்ச்சொல் வந்தது அப்படின்னு சொன்னா அது உரிச்சொற்றொடர் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து தானமும் ஒழுக்கமும், தவமும் ஈகையும். அப்ப இரண்டு சொற்கள் தானமும் ஒழுக்கமும், விகுதிகள், இரண்டு விகுதிகள் வெளிப்படையாக வந்தது அப்படின்னு சொன்னா அது எண்ணுமைகள் அப்படின்னு சொல்லலாம். தானமும் தவமும் இரண்டு விகுதிகள் வெளிப்படையாக வந்திருக்கு. அடுத்து பகுபதர் உறுப்பு இலக்கணம். மலிந்த பகுதி கட்டளையாக வரணும். மலி இந்து வந்ததுனாவே இத்து போட்டு நம்ம பிராக்கெட்ல இந்து போட்டுறணும். தாவை பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா இத்து கூட்டல் ஆ. இப்போ மலி என்பது பகுதி, இத்து சந்தி, இந்த ஆனதி விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஆ பெயரச்சு விகுதி என்பது தெளிவாதுக்கு. அதுக்கப்புறம் நெருங்கின, நெருங்கு கூட்டல் இ, இன் கூட்டல் அ, நெருங்கு பகுதி, இன் இறந்த காலத்தை உணர்த்தக்கூடியது, ஆ பெயரச்சு விகுதி. அடுத்து புணர்ச்சி விதி. அரும் பொருள், அருமை கூட்டல் பொருள், மை விகுதி போறதுக்கு ஈறுபோதல் பயன்படுத்தணும். இனமைகள் அப்படின்னு சொன்னா பாவுக்கு இனமான எழுத்து ம. அப்போ வருமொழியில முதல்ல பா இருக்குது, அதுக்கு இனமான எழுத்து இம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அங்கே வரும், அது இனமைகள். மனை என, மனை கூட்டல் என. இப்போ நிலைமொழி இறுதியில கடைசி எழுத்து இ இ ஐ அப்படிங்கிற ஏதாவது ஒன்று கொண்டே முடிஞ்சது அப்படின்னு சொன்னா வருமொழியில உயிர் எழுத்தோட சேர்வதற்கு அந்த யகரம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் தோன்றும். இ இ ஐவழி யவும் இல்லையா. அப்போ நிலைமொழி இறுதியில் மனை இன்னு கூட்டல் ஐ, அப்போ ஐ வந்திருக்கனால இங்கே யகரம் வரும். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி நம்ம என்ன பண்ணலாம், இதை சேர்த்துக்கலாம். இது முழுக்க முழுக்க சீராபுராணம் அப்படிங்கிற ஒரு பகுதி, நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை நம்ம அழகாக கொடுத்துருக்குறாங்க. இதில் நிறைய ஒரு மதிப்பெண் வினாக்கள், நிறைய 2 மதிப்பெண் வினாக்கள், நிறைய 4 மதிப்பெண் வினாக்கள், 6 மதிப்பெண் வினாக்கள், இது எல்லாமே இருக்குது. இதை கருத்துக்களை புரிஞ்சு மனசில் பதிய வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மிக சுலபம். அதனால் அனைவரும் தெளிவாக படித்து மதிப்பெண் எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.